இன்னைக்கு வந்து எதை பத்தி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, மனிதனுடைய மனம் என்பது என்ன? மனிதனுடைய மனம் என்பது எப்பேற்பட்ட பாதிப்புகளை ஒருவனுக்கு ஏற்படுத்துகிறது? மனிதனுடைய மனம் என்பது அப்பேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது அவன் அதை எப்படி கையாள வேண்டும்? அதை பற்றி தான் மெயினா வந்து ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த லைவ்ல நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு, மனம் சார்ந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்வதற்காக எஸ்பெஷலி வந்து இந்த லைவ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மகிழ்ச்சி. ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 19, 2023 கோலாலம்பூர் மலேசியால ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜோஹர் பாரு ஜேபிசிடி மலேசியாலையும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் நம்மளுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஆபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கைகள் கிடைக்காம வந்து போகலாம். ஏன்னா ரெகுலரா வந்து நம்ம மலேசியால இந்த பரம்பொருள் யோகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மனிதர்கள் இந்த இறைநிலையை உணர வேண்டும், அவர்கள் பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாக வேண்டும், பொருளாதார வாழ்வில் மேம்பட வேண்டும், அதுபோக யோக வாழ்க்கையிலும் தவ வாழ்க்கையிலும் மேம்பட வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து பிரத்யேகமாக இந்த மாதிரியான நேரடி வகுப்புகளையும் சரி ஆன்லைன் வகுப்புகளையும் சரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ கடைசி நேரத்துல புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலையில இருக்கும்போது உங்களுக்கு இருக்கைகள் கிடைக்காம போகலாம். லாஸ்ட் டைமே நம்ம வந்து ஜேபிசிடில பண்ணும்போதும் சரி, கிளாங்ல பண்ணும்போதும் சரி, ஷாலாம்ல பண்ணும்போதும் சரி, கடைசியில வந்து புக் பண்ணணும்னு வந்தவங்களுக்கு இருக்கைகள் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே தான் முன்னரே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்க சொல்றோம். அதை தொடர்ந்து ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கோலாலம்பூர் மலேசியா மக்களுக்காக பிரத்யேகமாக இந்த பெய்டு கிளாஸஸ் மட்டும் இல்லாம மார்ச் 11, 2023 சேம் நம்மளோட கிளாங்லயே, அதாவது கேஎல் பக்கத்திலேயே கிளாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவச அறிமுக வகுப்பும் வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ கோலாலம்பூர் மலேசியா மற்றும் மலேசியாவை சுற்றி உள்ள நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னால பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக, பேமெண்ட் கட்ட முடியாதவர்களுக்காக இலவச வகுப்பாகவே இதை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இது வந்து ஒரு அற்புதமான அருமையான ஞான தெளிவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இலவச அறிமுக வகுப்பு. ஸோ இதுக்கு வந்து எந்தவித பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மலேசியாவில் உள்ள மக்கள் இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி இந்த அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டு உங்களது பொருளாதார வாழ்க்கை மற்றும் மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், அதை தொடர்ந்து ஞான வாழ்க்கையில் ஒளியேற்றுவது எப்படி, நமது புருவ மத்தியத்தில் அருட்பெரும் ஜோதியை பார்ப்பது எப்படி என்பதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை வந்து இந்த கோலாலம்பூர் மலேசியால நம்ம வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். ஸோ மலேசியா மக்கள் தாராளமாக இந்த இலவச அறிமுக வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு இந்த மனதை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், மனம் என்பது என்ன? மனம் என்பதற்கு என்ன குணம் உண்டு? மனம் என்பதற்கு என்ன நிறம் உண்டு? மனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றதுக்கு தான் மெயினா வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பேசுறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா மனதை சார்ந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து சாட்ல வந்து உங்களது கேள்விகளை வந்து எழுப்பலாம். அப்போ வந்து உங்களுக்கு உண்டான பதில்களை தொடர்ந்து நான் கூறுகின்றேன். மனதை பற்றி கூற வேண்டும் என்றால், மனம் என்பது நிலையான ஒன்றே கிடையாது. நன்றாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்றால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, மனதிற்கு உண்டான பொருள் உங்களது நினைவுகள் தான் உங்களது மனம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது இப்ப குழந்தையா நீங்க பிறக்குறீங்க, குழந்தையா பிறந்து வளர்ந்து வரீங்க, குழந்தையா பிறந்து வளர்ந்து வரும்போது அப்பா நான் யாருன்னு உண்டான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை தாளாட்டி தூங்க வைக்கிறாங்க, வேணுங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு பிடித்த உங்களது உடல் உணர்வுகளுக்கு சுகமான உணர்வுகளை, அது ஆணோ அல்லது பெண்ணோ யாரு பண்ணாலும் சரி, அந்த குழந்தையானது, குழந்தைன்னா குழந்தை கிடையாது, குழந்தைக்கு மனம் என்பது வேலை செய்ய தொடங்குகிறது. மெய், உடல், வாய், டேஸ்ட், கண், பார்வை, மூக்கு, ஸ்மெல், செவி, சவுண்ட், இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த வெளி உலகத்தை இந்த மனமானது உட்கிரகிக்க ஆரம்பிக்கிறது. எப்போ? குழந்தை தன்மையிலிருந்து கிரகிக்க ஆரம்பிக்குது. அப்ப என்னன்னா, இந்த உடல் மூலியமாக இந்த உடலுக்கு தேவையான அந்த சுகங்களை ஒரு ஆள் வந்து ரெகுலரா கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அது அந்த குழந்தைக்கு அது அம்மா அப்பா அப்படிலாம் தெரியாது. நம்ம அம்மான்னு சொல்லி கொடுக்கறதுனால அது அம்மான்னு சொல்லுது.
இவர் தான் உங்க அப்பான்னு சொல்லி கொடுக்கறதுனால அது அப்பான்னு சொல்லுது. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அது தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. தெளிவாக கூற வேண்டும் என்றால் அதற்கு பேர் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருது. அப்ப நம்ம சொல்லி தரதுனால அம்மான்னு சொல்லுது, அப்பான்னு சொல்லுது. இதுவே வெளிநாட்டுல பிறந்ததுன்னா மதர்னு சொன்னா மதர்னு சொல்லும், இல்ல ஃபாதர்னு சொன்னா ஃபாதர்னு சொல்லும். இல்ல வேற ஒரு நாட்டுல பிறகுறீங்க, அந்த நாடே இது வரைக்கும் பெயரிடப்படாத ஒரு நாடுன்னா லூசுன்னு சொன்னா லூசுன்னு தான் உங்களை கூப்பிடும். அப்ப என்னன்னா அந்த குழந்தைக்கு தாய் தந்தை எல்லாம் தெரியாது, அது பதிவுகளை பதிய வைக்கிறது. அப்ப குழந்தையில இருந்து இந்த சுக துக்கங்களை இந்த மனமானது உட்கிரகிக்க ஆரம்பிக்கிறது. எப்படி உட்கிரகிக்க ஆரம்பிக்குது? மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த ஐம்புலன்கள் மூலியமாக, இந்த உடல் மூலியமாக ஒரு சில அனுபவங்களை இந்த உடலானது பெறுகிறது. அந்த அனுபவங்களை மனம் மூலியமாக டிராவல் பண்ணி இந்த மூளை என்பது பதிய வைத்துக் கொள்கிறது, நியூரான்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மனமானது நிலையானது கிடையாது. இந்த மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை பெற்றது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மன வலிகள்ல இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் பேசிக்கான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மனசை பத்தியும் ஆன்மாவை பற்றியும் உடலை பற்றியும் தெளிவாக கூறுவதற்காக தான் இந்த பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்புகளை பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு மற்றும் ஏனைய நாடுகள்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம். இந்த இலவச அறிமுக வகுப்பிலும் இந்த மனதை பற்றியும், மன கஷ்டங்களில் இருந்தும், குடும்ப கஷ்டங்களில் இருந்தும், பொருளாதார கஷ்டங்களில் இருந்தும் எப்படி விடுபடுவது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான வகுப்புகளை கண்டினியூவா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலியமாக பலன் அடைந்தவர்கள் மிகவும் ஏராளம். ஏன்னா மனம் என்பதுதான் ஒரு மந்திர சாவி. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பிளாங்க் சொல்றாரு. இந்த மனம் எனும் மந்திர சாவியை மிக சரியாக பயன்படுத்தும் போது மனம் இப்ப நம்மளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்குது. நம்மளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க இந்த மனசை நம்ம எப்ப பக்குவம் பெற்று நமது மனதை நாம் ஓட்ட ஆரம்பித்து விடுகிறோமோ, நாம் நமது கண்ட்ரோல்ல எடுத்துடுறோமோ, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மால் உயர்ந்த கட்ட நிலைகளை இந்த மனம் மூலியமாக பொருளாதார வாழ்விலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அதை கடந்த நிலையில் இன்னும் உயர்ந்த கட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் நிச்சயமாக செய்ய முடியும். இதனால்தான் மனம் என்பதை ஒரு குரங்கு என்று கூறினார்கள். இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, குழந்தையிலிருந்து வளரக்கூடிய அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பல பதிவுகளை ரெக்கார்ட் பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது, டிராவல் பண்ணி நிறைய பதிய வைக்குது. இப்ப இன்னைக்கு ஒரு சின்ன வீட்டுல இருக்கீங்கன்னா, இதுதான் என் வீடு அப்படின்னு 4 பேர் சொல்லும் போது, இதுதான் உன் வீடு, இதுலதான் நீ இருக்கணும் போது அது பதிய வைக்குது. ஓ, என் வீடுனா இதுதான், இந்த மாதிரி வீட்டுல இருந்தா நீ ஏழை, இதோட கொஞ்சம் பெரிய வீட்டுல இருந்தா நீ அப்பர் மிடில் கிளாஸ், இதோட இன்னும் பெரிய வீட்டுல இருந்தா நீ ரிச்சான ஆள், இப்படி 4 பேர் சொல்லக்கூடிய தகவல்களானது ரெக்கார்ட் ஆகிட்டே வருது. உங்களுக்கே தெரியாம உங்க கண்ட்ரோல் இல்லாம இந்த ஐம்புலன்கள் வழியாக ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே மூளை என்னக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகுது. ஆனா மூளை என்பது ஹார்ட் டிஸ்க், டேட்டா என்பது மனம். இப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது டேட்டா என்பது மனம், கண்ணால் பார்க்க முடியாது. ஹார்ட் டிஸ்க் என்பது மூளை, இதை கண்ணால பார்க்கலாம். மூளை தனியாக இருந்தாலும் வேல்யூ கிடையாது, மனம் தனியாக இருந்தாலும் வேல்யூ கிடையாது, உடல் தனியாக இருந்தாலும் பொணம்ன்றுவாங்க, ஆன்மா தனியா இருந்தா பேயின்றுவாங்க. அப்ப என்ன, உடலும் மனமும் ஆன்மாவும் சேர்ந்து இருந்தால்தான் இதற்கு பேர் நடமாடக்கூடிய ஒரு உயிர் மனிதன் என்று கூறுகிறார்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பிறந்ததுல இருந்து பணம் சம்பாதிக்கணும், கோடி கோடியா நான் அங்க போகணும், இங்க போகணும், ஊர் சுத்தணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், நான் 4 பேர் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும்ன்ற இதுல மட்டும்தான் உங்க ஆர்வம் போகுதே தவிர, இந்த உடல் என்பது என்ன, மனம் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன என்பது உங்களுக்கு புரிவது கிடையாது. எப்போ நீங்க இந்த உடல் மனம் ஆன்மா, அதாவது பாடி மைண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, இது 3ஐ பற்றிய தெளிவு நிலை உங்களுக்கு விடுகிறதோ, அப்ப என்ன ஆகும் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கடவுள் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுவீர்கள். கடவுள் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுவீர்கள்னா என்ன, மனம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாவே மனசை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மனசை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மனதினுடைய வேகம் குறையும். மனதினுடைய வேகத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் அதிகமானது, மிகவும் வேகமானது உயிரினுடைய வேகம், ஒளியினுடைய வேகம். அப்ப மனதினுடைய வேகத்துல இருந்து கியர் ஷிஃப்ட் ஆகி எப்ப நீங்க ஒளியின் வேகத்தில் ஒரு லைட் ஒர்க்கரா நீங்க மாறுறீங்களோ, அப்போது நீங்கள் இறைவனாக மாறுகின்றீர்கள். இந்த மனித உடல் நாம் எடுத்ததற்குண்டான மாபெரும் காரணமே என்னன்னா, மனதின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலை மாற்றி அமைத்து ஒளியின் வேகத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். இதற்கு மனதை பற்றி உங்களுக்கு புரிய வேண்டும்.
மனதை பற்றி எப்போது புரிகிறதோ அப்பதான் பெயின்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். இப்போ இதை உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா எப்படி அப்படின்னா, இப்போ உங்களை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள்லயும் ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலையிலையும் உங்களை சார்ந்த ஒருத்தர் வந்து கேவலமா அசிங்கமா காயப்படுத்தி திட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுப்போம். அது எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த 10 வருஷ கேப்ல 10 வருஷ பீரியட்ல அந்த சம்பவத்தை எப்பெல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறோமோ அப்பெல்லாம் அது வலியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. இப்போ இதை நீங்க நல்லா கவனிக்கணும். பெரும்பாலான மனிதர்களுக்கு உடல் பிரச்சனை கம்மி, ஆனா சின்ன சின்ன பசங்களுக்கு கூட மனப்பிரச்சனை என்பது இன்று வந்து விடுகிறது. உடல் பிரச்சனை தருகின்ற வலியை விட மனப்பிரச்சனை தருகின்ற வலிதான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மன வலி என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மன வலி என்பது என்னன்றதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். மன வலினாவே உங்களுக்கு என்னன்னு தெரியல. முதல்ல மனம்னா என்னன்னு தெரியல, அப்புறம் மன வலினா என்னன்னு தெரியல. மனம்னா என்னன்னு உங்களால புரிஞ்சுதுன்னா மட்டும்தான் மன வலியில் இருந்து எப்படி விடுபடுவது என்பது உங்களுக்கு புரியும். அந்த வகையில் பார்க்கும்போது முதலில் மனம் என்றால் அதுக்கு பேரு நினைவுகள் என்று பொருள். அந்த மனமானது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இந்த அணுக்களினுடைய வேகம் கடகட 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 இந்த அணுக்கள் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய வேகத்துல ஒன்றோடு ஒன்று உரசும் போது உராயும் போது ஒரு அதிர்வலைகளை அது ஏற்படுத்துகிறது. அது வந்து ஒரு ஒரு காந்த விசை மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த காந்த விசை என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த காந்த விசைக்கு பேர் தான் மனம். இவ்வளவு இதை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிய வச்சிருவேன். இப்ப இந்த காந்த விசையானது என்ன பண்ணுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாம் எதை பற்றி சிந்திக்கின்றோமோ அதை பற்றிய அதிர்வலைகளை ரேடியேட் பண்ணுது, எமிட் பண்ணுது, நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த உடலானது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஷின். இதை நம்ம மதிக்கணும். உள்ளம் பெருங்கோயில் தான், ஊனுடம்பு ஆலயம் தான், எல்லாம் சரி. ஆனால் இந்த உடம்பை எப்படி பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. இதைத்தான் நமது சித்தர்கள், நமது மகான்கள், நமது முனிவர்கள், உயர்ந்த கட்ட நிலை அடைந்த மெய்ஞானிகள் இந்த உடலை பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் மனதை பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் யோக ரகசியங்களாக வைத்துவிட்டு சென்றார்கள். அப்ப அந்த யோக ரகசியங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மனதை எளிமையாக கையாண்டு விடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எப்பெல்லாம் நினைச்சாலும் அப்பெல்லாம் வலிக்குதுன்னா சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நினைக்க நினைக்க அது வலி வேதனையை ஏற்படுத்துகிறது. ஏன்? என்ன காரணம்? மனசை பத்தின புரிதல் இல்லை. அப்ப எப்பெல்லாம் நினைக்கும் போது அது உங்களுக்கு வலி வேதனையை ஏற்படுத்துகிறதோ, அப்படி வலி வேதனையை அது ஏற்படுத்தும் போது உங்க மனசுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், சம்பவம் எப்பவோ நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப எதுக்கு அதை வீணா நினைச்சு நீ ஃபீல் பண்றேன்னு சொல்லி நீங்களே உங்க மனசை கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உடனே அது என்ன சொல்லும் அப்படின்னா, அது ஒரு பதில கண்டிப்பா கொடுக்கும். இல்ல, அவன் என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு அப்படின்னு வந்து சொல்லும். அவன் பண்ணது தப்பு தான், பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி நடக்கணும்னு இருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. உன் மேலேயும் ஒரு சில மிஸ்டேக் இருக்கு, இல்ல உன் மேல மிஸ்டேக்கே இல்லைனாலும் அந்த சூழ்நிலை கர்ம ரீதியாக நடந்து முடிய வேண்டும் என்று இருந்தது. இப்ப எதுக்கு அதை நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டுச்சுன்னா, ஆமால கரெக்ட் தான், பட் என்னதான் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம இன்னும் பாடம் கத்துக்கல, அப்ப அது வலியை தானே ஏற்படுத்துது. என்னால முடிஞ்ச, நீங்க உடனே பதில் கொடுக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து நான் பாடம் கத்துக்கிட்டேன், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அந்த விஷயத்தையே எனக்கு மறுபடியும் நீ கொண்டு வர, எனக்கு எதுக்கு நீ ஞாபகப்படுத்துற நீங்க நினைக்கும் போது, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு நாளைக்கு 10 டைம் ஞாபகத்துக்கு வருதுன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 9 டைம் ஞாபகம் வரும், அதுக்கு அடுத்த நாள் 8 டைம் ஞாபகத்துக்கு வரும். இப்படி இந்த மனதிற்கு நீங்கள் அது கேள்வி கேட்கும் போது சரியான பதிலை கொடுக்க 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 அதனுடைய வீரியத்தன்மை குறைகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, மனம் எந்த கேள்விகளை எழுப்பினாலும் அந்த கேள்வியை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுவே கடந்து போயிடும். நீங்க அதை தொடாம விட்டுட்டீங்கன்னா கடந்து போயிடும். ஒரு சில பேர்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை. அதனால செகண்ட் டெக்னிக் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனை அசிங்கப்படுத்தினால 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு உங்க மனசு சொல்லுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அதை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதனுடைய அந்த மனதினுடைய அந்த எண்ணத்தினுடைய வேகம் என்பது, ஆயுட்காலம் என்பது ஒரு வினாடி தான், ஒரு 1 செகண்ட்ல காணாம போயிடும். மிஞ்சி போனா 2 செகண்ட்ல காணாம போயிடும். ஆமா இல்ல, அன்னைக்கு அவன் என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா, அன்னைக்கு அவன் என்னை எப்படி காயப்படுத்தினா, என்னை எப்படி அவமானப்படுத்தினான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே டிராவல் பண்ணி அவன் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தினா, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி காயப்படுத்தினா, எப்படிலாம் வேதனைப்படுத்தினா, எப்படிலாம் கஷ்டப்படுத்தினா, எப்படிலாம் துன்பப்படுத்தினா, எப்படிலாம் துயரப்படுத்தினா, இப்படி எல்லாம் ஓடி 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 உங்க மைண்டு கடைசியில ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுது. இது என்ன ஆயிடும்னா ஒரு விதத்தில் ஒரு காலகட்டத்துக்கு மேல மனநோயாகவே மாறிவிடும். நீங்க உங்க மைண்ட் ஆரம்பத்துல இருந்து, மனம் என்பது ஒரு குழந்தை போன்றது. மனம் என்கின்ற குழந்தையானது எதை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதை காப்பி அடிச்சு வாழ ஆரம்பிச்சிடும். எதை சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கும்.
நீங்க எவ்வளவு பெரிய நல்லவனை கொண்டு போய் ஒரு தப்பான இடத்துல ஒரு 10 வருஷம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா 10 வருஷம் தேவையில்ல, ஒரு வருஷம் வைக்கிறீங்கன்னாவே அந்த தப்பான இடத்துல இருக்கக்கூடிய திருட்டுத்தனம், அங்க இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸையும் அவனை வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும்போது அவன் அதாவே மாறிடுறான். ஏன்னா பார்க்க பார்க்க கேட்க கேட்க இந்த மனமானது இப்படியும் வாழலாம் போல, இப்படி இருக்கலாம் போல, இதெல்லாம் தப்பே இல்லை போலன்ற மாதிரி பழக ஆரம்பித்து விடுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனதிற்கு நீங்கள் நிச்சயமாக நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்? எப்பெல்லாம் கெட்ட எண்ணங்கள் வருகிறதோ அது கெட்ட எண்ணம் கிடையாது. இந்த உலகத்தை பார்த்து பார்த்து ஒருத்தன் திட்ட வந்தா நம்ம இப்படிதான் திருப்பி திட்டணும், ஒருத்தன் பணம்னு கேட்க வந்தா அவன்கிட்ட எவ்வளவு வட்டி வாங்குறது, இல்ல எப்படி வந்து அவங்ககிட்ட இருந்து எதை நம்ம பெற முடியும் சொல்லி எப்பயுமே உங்களது மனமானது இந்த உலகத்தை பார்த்து பார்த்து உங்களை சொல்லி தப்பு இல்லை, காப்பி அடிக்கக்கூடியது தானே மனம். நல்ல விஷயத்த காப்பி அடிக்கல, தப்பான விஷயத்த குழந்தை பருவத்தில் இருந்தே அப்பா அம்மா சரியில்லைன்னா அப்பா அம்மா மாதிரியே வளருவீங்க, இல்ல உங்களை சுற்றுப்புறம் சரியில்லைன்னா உங்க சுற்றுப்புறம் மாதிரியே வளருவீங்க, உங்க நண்பன் சரியில்லைன்னா நண்பன் மாதிரியே வளருவீங்க. இதனாலதான் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் இதுதான். எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த மனதை பக்குவப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி இந்த மனம் என்கின்ற இந்த குழந்தைக்கு, இப்ப இது குழந்தையா இல்ல, இப்ப இது பூதாகரமாக மாறிடுச்சு, சைத்தானா மாறிடுச்சு. ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்து தப்பான விஷயத்த கேட்டு பொறாமை குணம் அதிகமாயிடுச்சு, பழி வாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாயிருச்சு, காயப்படுத்தணுன்ற எண்ணம் அதிகமாயிருச்சு, சுயநலத்தன்மை அதிகமாயிருச்சு, அடுத்தவனோட நல்லதை நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம நல்லா இருந்தா போதும், அடுத்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறது, சுயநலத்தின் உச்சத்திற்கு போய்விட்டது. இதனால் வரைக்கும் உங்களுக்கு சொல்லாத ஒரு உண்மையை சொல்றேன், இன்னும் 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள மேக்சிமம் இந்த உலகம் என்பது ஒரு மாபெரும் அழிவை சந்திக்க போகிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. மாபெரும் அழிவு, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அழிவை சந்திக்க போகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் வந்து இந்த லைவ்ல வந்து நான் ரிவீல் பண்றேன். தயவு கூர்ந்து, இது நான்லாம் நினைச்சாலாம் மாத்த முடியாது. நான்லாம் யார்? ஒரு சாதாரண குழந்தை. இது நடக்கணும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமும் கூட. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போலதான் இந்த இயற்கை என்பது தனது ஒத்திசைவை தருகிறது. மனிதனுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போலதான் இந்த இயற்கையானது சப்போர்ட் பண்ணுது, இல்ல ஆளை காலி பண்ணுது. அப்ப என்னன்னா, மனித இனம் என்பது மாபெரும் அபாயத்தில் உள்ளது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவே நம்ம அன்பை கற்றுக்கொள்ளவில்லை, இந்த மனதை கையாளவில்லை என்றால் இந்த பொறாமை குணம் அதிகமாகும். நம்ம சொத்து மட்டும் சேர்ந்தா போதும், இயற்கை வளத்தை எவ்வளவு அழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும், மலைகளை அழிக்க வேண்டும் என்று தோன்றும். ஒரு மலை உருவாவதற்கு இப்போ டூப்ளிகேட்டா ஒரு ரோடு போடலாம், டூப்ளிகேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம் சாண்ட் கிரியேட் பண்ணலாம், வேற எதை வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா மலைகளையும் காடுகளையும் எப்படி நீங்க உருவாக்குவீங்க? ஆக்சிஜனை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? ஒரு சுத்தமான குடிநீரை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? இப்படி மலைகள் காடுகள் அழிக்கப்பட்டு போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இயற்கை அதனுடைய மாபெரும் கோபத்தை வந்து வெளிப்படுத்தும். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போ ரீசெண்டா துருக்கியில நடந்த நிலநடுக்கம், அதுக்கப்புறம் ஜப்பான்ல வந்தது, அதுக்கப்புறம் சென்னையில கூட ஒரு லேசான அதிர்வு வந்து ஏற்பட்டது. அதை தொடர்ந்து நியூசிலாந்துல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து மாபெரும் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. இது நிலநடுக்கத்தை எல்லாம் கடந்து ஒரு மாபெரும் அழிவை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைகளுக்கும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல அன்பை கற்றுக்கொண்டு அன்பாக இருந்தோம் என்றால் தான் இந்த உடலில் இருந்து நல்ல அதிர்வலைகள் வெளிப்படும். இப்ப நான் ஒருத்த மட்டும் நான் அன்பா இருக்கிறேன்னா, அன்பா இருக்க என்னோட அதிர்வலை மட்டும் போதாது. ஒவ்வொரு மனிதனும் யோக நிலையில், தவ நிலையில், அன்பு நிலையில் இருக்கும் போது நல்ல அதிர்வலைகள் எமிட் பண்ணுது, ரேடியேட் ஆகுது. அப்ப அந்த ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 1 கோடி பேர் அன்பான அதிர்வலைகளை அவங்க உடம்புல இருந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த அன்பான அதிர்வலைகள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பிரபஞ்சம் அதிர்வைத்தான் கிரகிக்கிறது. அப்ப அந்த அன்பான அதிர்வலைகளுக்கு இறைவன் செவிசாய்க்கின்றான். அப்ப நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை மறந்து சுயநலத்தில் அதிகமாகி அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, வீணா போகணும், பணத்தை புடுங்கணும், அவனை வந்து காயப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்ன்ற தன்மையில் போகும்போது நிச்சயமாக மாபெரும் அழிவை இந்த உலகம் சந்தித்தே தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தயவு கூர்ந்து நீங்க இந்த சூழ்நிலை முதல்ல, இந்த லைவ் வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேரப்போகுது அப்படின்றது வந்து தெரியல. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அன்பை பரப்ப வேண்டும். நீங்க என் பேரை பரப்ப வேணாம், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய பேரை பரப்ப வேணாம், எங்களுக்கு புகழ் வேண்டாம். புகழ் அடைந்து யார் உண்மையான புகழ் பெற்றவன்? இறைவன் ஒருவன் தான். இது வெறும் உடல் தான்.
நிலையில்லாதது, அழிவுத்தன்மை வாய்ந்தது. இந்த மனம் என்பது என்ன? அதுவும் நிலையில்லாது. ஆன்மா ஒன்றுதான் நிலையானது. ஆனால் ஆன்மாவை மாயை என்ற ஒன்று சூழ்ந்துள்ளது, இருள் தன்மை சூழ்ந்துள்ளது. இந்த மாயை, இந்த இருள் என்பது விலக வேண்டும் என்றால் ஒளியின் தன்மையை பெற வேண்டும். ஒளியின் தன்மை என்பது தவம் கூட இரண்டாவது தான், அன்புதான் முதல்ல. அப்ப என்னன்னா, இந்த மனதின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இப்போ ரொம்ப பெரிய சூழ்ச்சிக்காரனா, ரொம்ப பெரிய பூதாகரமா மாறி இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய இந்த மனமானதற்கு எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், கண்டதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணு, அதை பண்ணு, நீ விட்டு கொடுத்து போ, தன்மையாரு, எத்தனை நீங்க மனப்பாடம் பண்ணி ஒரு மனுஷன் எத்தனை மைண்ட்ல வச்சுப்பான்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க உண்மையாவே ஒரு நல்ல தன்மையில மாறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தை அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? நீங்க வந்து ஒரு ஆனந்தமான, மிகவும் மகிழ்ச்சியான, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதை முதல்ல மைண்ட்ல எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனம் என்கின்ற இந்த குழந்தைக்கு இன்று முதல், இந்த நொடி முதல் அன்பை சொல்லி கொடுக்க வேண்டும். இதுதான் சத்தியமான உண்மை. அன்புனா என்ன? 4 பேர் திட்டக்கூடிய இடத்துல அந்த இடத்தோடைய நன்மை கருதி அமைதியாக இருப்பதுக்கு பேரும் அன்புதான். அன்புனா நீங்க கருணை அல்லது அன்பு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த அன்பு அல்லது கருணை இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, ஒருத்தனுக்கு பணத்தை மட்டும் தூக்கி தூக்கி கொடுக்குற பேர் கருணை நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஓயாம ஒருத்தன் பணம் கேட்கறான்னா அவனுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது பேரும் கருணை தான். ஏன்னா எத்தனை டைம் பணம் கொடுத்தாலும் அவன் லாஸ் பண்றான், அவனோட கேரக்டர் சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லைன்னா அவனுக்கு பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக அமர வைத்து வாழ்க்கையை பற்றி புரிய வைப்பதற்கு பேர் தான் உண்மையான கருணை. ஒரு குழந்தை எப்ப பார்த்தாலும் சாக்லேட்டே சாப்பிட்டு இருக்குன்னா அதுக்கு 24 மணி நேரம் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் கருணை கிடையாது. அந்த குழந்தைக்கு முதல்ல பேசி புரிய வைக்கணும். என்ன சொன்னாலும் குழந்தை கேட்கலன்னா 2 அடி அடிச்சு அந்த மனதிற்கு அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பயம் அடிக்கிறதுன்னா அந்த உயிர் போற அளவுக்கு நம்ம அடிக்க போறோம். அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 2 அடி அடிக்கிறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் உண்மையான கருணை. இறைவனே இந்த வேலையை செய்கிறார். நம்ம திமிருத்தனத்துல ஆடும்போது, அகங்காரத்துல ஆடும்போது இறைவன் என்ன பண்றாரு? நமக்கு கஷ்டத்தை கொடுத்து, கவலைகளை கொடுத்து, அதிலிருந்து மீண்டு வந்து அதிலிருந்து ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள், அப்போதுதான் நீ இறைத்தன்மையை அடைய முடியும்ன்றதுக்காக தான் நமக்கு சேலஞ்ச் அண்ட் கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து கொடுக்கிறாரு. அதை கடந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்போ இந்த மனசு கஷ்டத்துல இருந்து நம்ம எப்போ நிம்மதி கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இறைவனின் அனுகிரகம் கிடைத்தால் மனம் என்பது கஷ்டத்திலிருந்து தெளிவு பெற்று மன நிம்மதியை அடைந்துவிடும். ஆனா இந்த மனசு என்பதற்கு இறை அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இறை அனுகிரகத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, கொடுக்கக்கூடிய தன்மை. இது பணம் காசு மட்டும் கிடையாது. இடத்திற்கு தகுந்தாற் போல இந்த கொடுக்கக்கூடிய தன்மை என்பது மாறுகிறது. கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களோட ஐயோட லுக்கே மாறிடும். கருணையின் விழிகளாக இருக்கும். கருணையின் விழிகளாக இருக்கும்போது உங்களை ஒருத்தங்க பார்த்தாவே கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களோட பாடியோட மெட்டபாலிசமே வேற மாதிரி செயல்படும். வாங்கணும் வாங்கணும், எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். லவ் பண்ணும்போது கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கணும். ஒரு முத்தம் கொடுக்கும் போது கூட அங்க இருந்து நான் இன்பத்தை எடுக்கிறேன், மனைவி கிட்ட இருந்து அந்த இன்பத்தை நான் எடுக்கிறேன் போது உன் பாடி மெட்டபாலிசம் மாறும். இதுவே கொடுக்கணுன்ற தன்மையில் இருக்கும்போது, ஒரு முத்தம் கொடுக்கும் போது, ஒரு அரவணைக்கும் போது, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது, இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தை வந்து இன்னொருவருக்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது கருணையின் விழிகளாக மாறும். அப்போ உங்க இடத்துக்கு வந்தாவே அவங்களுக்கு அதிர்வாங்க. அதிரும். அதை கேட்டாவே கடகடன்னு அதிரும். உங்களை பார்த்தாவே கண்ணீர் வழியும். அவர்களுக்கு காரணம் என்ன? இந்த உடல் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு காட்ட அன்பு எனும் அதிர்வலைகளை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. அன்பு என்னக்கூடிய அதிர்வலை தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வைப்ரேஷன், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. நீங்க தவம் செய்தா கூட கம்மியான ஃப்ரீக்வன்சி தான், ஆனா இருக்கிறதுல அதான் அதிகம்ன்றாங்க. தவம் செய்வதை விட பல கோடி மடங்கு ஆற்றல் மிக்கது தனிப்பெரும் கருணையான அருட்பெரும் ஜோதியின் அதிர்வலை தான். இதனால்தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அனைத்து அண்டங்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த சோர்ஸ் பவர், அந்த ஃபியூயல் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புதான், அது கருணை தான். அப்ப நீங்க இதை எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அன்பாக இருக்க அன்பை சொல்லிக் கொடுக்க உங்களது மனம் என்பது பக்குவப்படும். பேச்சு குறையும். அவசியமான இடத்துல மட்டும்தான் பேசுங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, வீடியோல அவ்வளவு பேசி நேர்ல வந்து எதுவுமே பேச மாட்டீங்களே. என்னை நேர்ல சந்திச்சவங்களுக்கு தெரியும், அதிகமாக நான் நேரில் பேசுவது கிடையாது. பேசக்கூடாதுன்னு கிடையாது, அது அமைதியா இருந்தாவே அது ஒரு பெரிய ஏகாந்தமாக இருக்கும். வீடியோல பேசுற அளவுக்கு நேரில் நான் பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்து சந்திச்சவங்க கூட சொல்றாங்க, என்ன வீடியோல வேற மாதிரி இருக்கீங்க, நேர்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கீங்க, பேசவே மாட்டீங்களே. பிகாஸ் ஐ எம் a வெரி குட் லிசனர். 2 மணி நேரம் நீ ஒரு விஷயத்த பேசினாலும் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமா பேசினா நான் லிசன் பண்ணுவேன்.
நம்ம வந்து காரணமே இல்லாம ஏதாவது இரிட்டேட்டிங்கான டாபிக் பேசும்போது அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் தனிமையை விரும்புவேன். அப்போ நாம் அமைதியாக இருக்க இருக்க, அன்பாக இருக்க இருக்க, இந்த உடலில் இருந்து அன்பு எனக்கூடிய அந்த அதிர்வலை என்பது வெளிப்படுகிறது. அந்த அதிர்வலைகள் வெளிப்பட வெளிப்பட உங்களோட ஆரா வந்து ஆரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஆரா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அனைத்து கோஷங்களும் வலுப்பெற்றதாக மாறிவிடுகிறது. உங்களோட ஆரா வந்து கிளென்ஸ் ஆகி விரிவடைந்து கொண்டே செல்லும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களது ஆரா விரிவடைகிறது, சட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடல், அதுக்கு பேர் தான் சட்டில் பாடி. அந்த சட்டில் பாடி சூட்சமா அந்த உடலானது விரிந்து கொண்டே செல்லும் போது உங்களை நினைப்பவர்களுக்கு நோய் குணமாகும். உங்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து பாசிட்டிவா நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்மை ஏற்படுத்தும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றங்களை எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, மாபெரும் ரகசியத்தை கூறுகிறேன் கேளுங்கள். நீங்கள் அன்பாக இருக்க, உண்மையாகவே அன்பாக நினைக்க, இதெல்லாம் நீங்க இறைவனை ஏமாத்தவே முடியாது. உண்மையாகவே அன்பா இருந்தாதான் இந்த பாடி மெக்கானிசம் மாதிரி, மெட்டபாலிசம் மாதிரி அந்த ரேடியேஷன் வெளிப்படும். சுயநலத்தன்மையில் இருக்கும் போது இருக்கிறது லோயஸ்ட் லெவல் ஃப்ரீக்வன்சி தான் வெளிப்படும். அப்ப என்னன்னா, இது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களது உடம்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த மனதை கையாள வேண்டும் என்றால் மனதிற்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அத்தனை நல்ல விஷயத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். ஒன்னே ஒன்ன சொல்லிக் கொடுங்க, அது எல்லா நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்துடும். இதுதான் மிகப்பெரிய ஃபார்முலா. அந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அன்பு. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட ஆகலாம். நீங்க செஞ்ச கர்ம வினைகளை பொறுத்தது, நீங்க எந்த அளவுக்கு வைராகியமா அதை சொல்லிக் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 24 மணி நேரம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது அன்பாக இருக்க இருக்க உங்களது பார்வை மாறும், உங்களோட ஆட்டிடியூட் மாறும், உங்களுடைய ஸ்பீச் மாறும், 4 பேர் மதிச்சு பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு மாபெரும் வசிய பொருளாகவே மாறி விடுவீர்கள். வசிய பொருள்னா தப்பான வார்த்தை கிடையாது, கவர்ந்து இழுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இப்போ இந்த ரசமணி எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ரசமணி என்பது பேசிக்காவே உங்களோட பாடியை கிளென்ஸ் பண்ணுது. ஆனா இந்த பாடியும் ஆறாவையும் கிளென்ஸ் பண்ணக்கூடிய இந்த வலிமை இந்த மெர்க்குரி அல்லது ரசமணிக்கு உண்டு. ஆனா இந்த ரசமணியை விட பல லட்சம் பல கோடி மடங்கு ஆற்றல் வாய்ந்தது அன்பு எனக்கூடிய அந்த ஆற்றல். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனதை பக்குவப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்ப உங்களுக்கு வயசு ஒரு 40 வயசு ஆகுதுன்னா 40 வருஷம் வேற அஜெண்டாவை எடுத்து வேற நிறைய பேர் சொல்லிக் கொடுத்ததை கேட்டு இஷ்டத்துக்கு கண்டதை கத்து வச்சிருக்கீங்க. இப்ப இதன்படிதான் இந்த மனம் என்பது செயல்பட்டு இருக்கு. எந்த டேட்டா பதிஞ்சிருக்கோ அந்த டேட்டா படிதான் பேசுறீங்க, அந்த டேட்டா படிதான் உங்க நட இருக்கு, உங்க பாவனை இருக்கு, உங்க லுக் இருக்கு, உங்க ஆட்டிடியூட் இருக்கு. இப்ப இந்த 40 வருஷ பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு புதுசா இப்ப இந்த மைண்டுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா முதல்ல ஏத்துக்காது. ஏன்னா அத்தனை வருஷ பதிவு தான் டாமினேட் பண்ணி ஜெயிக்கும். அப்ப அத்தனை வருஷ பதிவு டாமினேட் பண்ணி ஜெயிக்கும் போது நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அன்பு 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 அன்புன்னு சொல்ல சொல்ல அது மந்திரமாக மாறிவிடுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை அதிகமா சொல்றீங்களோ அது மந்திரமா மாறிடும். எதை அதிகமா சொல்றீங்களோ அது மந்திரமா மாறும் போது இந்த உடலாகிய எந்திரம் அந்த மந்திரத்தை பதிய வச்சுக்குது. அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அன்பு அன்புன்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு அன்பா நடக்க தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அன்பா பேச தெரியலனாலும் பரவாயில்ல, அன்பு 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 கருணை 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 சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்படி நடக்க தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. கருணை 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 கருணைன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு செல்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைக்கு. அந்த உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு செல்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் உள்ள நடக்குது. ஆல்கெமிக்கல் ப்ராசஸ்னா என்ன? உங்களது ஒவ்வொரு செல்களும் அருளாக மாறுகிறது, நீங்கள் இறைவனாக மாற்றப்படுகிறீர்கள். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் போது தவத்துல கூட ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் லேட் ஆகும், அன்புல வந்து பாத்தீங்கன்னா உடனே நடக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமான் மீண்டும் மீண்டும் கூறுகிறார். ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார். தயவுனாலும் அன்புனாலும் கருணைனாலும் லவ்னாலும் கம்பேஷனாலும் ஒண்ணுதான். சோ எதையும் வந்து நம்ம அணுகும் போது அன்பாக அணுகும் போது, நீங்க வந்து சட்டை போட்டிருக்கீங்களோ சட்டை போடலையோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற சாமியார் மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்படிகமாலை போடுறீங்களோ இல்ல வந்து ருத்ராட்சம் போடுறீங்களா, பட்டை அடிக்கிறீங்களோ கொட்டை மாட்டுறீங்களோ, இதெல்லாம் அதுக்கு தெரியாது. அன்புன்றது உண்மையாவே உள்ள பதிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கடவுளாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இன்னும் அன்போட டோசேஜ் அதிகமாக, இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அன்பா இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வெளிப்படும். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் அன்பா இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வெளிப்படும். 24 மணி நேரம் அன்புன்ற தன்மையில இருந்துட்டீங்கன்னா
நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, பெரிய பெரிய மிராக்கிள்லாம் நடக்கும். நீங்க என்னால இது என்னன்னு சொல்றது, வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியாது. நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் விஷயங்கள், நீங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாபெரும் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்களை சார்ந்தவர் வாழ்க்கையிலும் சரி, உங்களை நினைப்பவர்கள் வாழ்க்கையிலும் சரி, மாபெரும் மிராக்கிள்ஸ் நடத்தக்கூடிய வலிமை இந்த அன்பிற்கு மட்டும்தான் உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னன்னா, மனம் பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? மந்திரமாக சொல்லணும். அன்பு அன்பு, கருணை கருணை சொல்ல சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே கருணையின் வெளிப்பாடாக மாறிவிடுவீர்கள். உங்களையே அறியா மாறிடுவீங்க. எப்ப மாறினீங்கன்னே தெரியாது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ல நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மூமெண்ட்ல அது நடந்துரும். ஆனா விடாம இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. கருணை 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 கருணைன்னு 24 மணி நேரம் இப்படி சொல்றது இல்ல. சூழ்நிலை கிடைக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தங்களை பாக்குறீங்களா, வரீங்களா, எல்லாம் இறைவன் தாங்க. இறைவன் அன்பின் ரூபமாக இருக்கிறார். அன்பா இருங்க, வாழ்க்கை எல்லாம் சிறப்பா இருக்கும். கருணை தாங்க எல்லாமே அப்படின்னு வார்த்தைகளால சொல்லிக்கிட்டே இருங்க. யாருக்கா இருந்தாலும் கருணையின் ரூபமாக பேசுங்க, கருணையை வெளிப்படுத்துங்க. நீங்களும் அன்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுங்க, அன்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவை கொடுங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து கொடுங்க. நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்க ஏரியால நீங்க அன்பை கொடுங்கள், அன்பை விதையுங்கள். என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கடவுளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீர்கள். அட்டமா சித்துக்கள் எல்லாம் தானாகவே கைகூடும். அன்பிற்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் மீசத்துவம். இந்த அட்டமா சித்து மட்டும் இல்லாமல் பல கோடி சித்துக்கள் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. எண்ணற்ற சித்துக்கள், சர்வ சித்தின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். இதுக்கு ஒரே வழி ஆன்ம உருக்கம். ஆன்ம உருக்கம்னா அதுக்கு பேர் கருணைன்னு அர்த்தம். கருணையாக இருக்க இருக்க உங்களது பாடி மெக்கானிசம் மாறுறத கவனிப்பீங்க. மிராக்கிள் நடக்கிறத கேட்டு மிரண்டு போவீங்க. நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. பிரார்த்தனை பண்ண 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 மொத்த வாழ்க்கையும் மாறுறத நல்லா கவனிப்பீங்க. பெரிய பெரிய மிராக்கிள்லாம் நடக்கும். பாக்குறவங்களாம் உங்களை கடவுள்னு சொல்லுவாங்க, மிக உயர்ந்த ஞான நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம் எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு நீங்கள் உண்மையாக அன்பாக இருக்க வேண்டும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான், பல பேர் இப்படி மாறினாதான் இந்த உலகம் அழிவில் இருந்து தப்பிக்கும். இல்லை என்றால் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மனம் என்கின்ற குழந்தையானது குழந்தையில பிறக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உலகத்தை பார்த்து பார்த்து சுயநலமான இந்த கலியுகத்துல இப்ப அரக்கனாக பூதமாக மாறிவிட்டான். மறுபடியும் இவனுக்கு முதல்ல இருந்து சொல்லி கொடுத்து பழைய டேட்டாவை பூரா அழிச்சிட்டு புது டேட்டாவை அன்பு கருணை கொடுக்கக்கூடிய தன்மைன்றதுல கருணை கருணைன்னு போகும்போது டோட்டலா உங்க கேரக்டர் ஆட்டிடியூடு உங்களுடைய மொத்தமும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடவுள் ஆயிருவீங்க. ஆனா அந்த திமிரும் அகம்பாவமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதை நான் எங்கேயோ புக்ல படிச்சுட்டு எங்கேயோ யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு சொல்லல. 100% உணர்வு பூர்வமாக உணர்ந்த விஷயங்களை நான் தலதலையா அடிச்சுட்டு சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. எங்கேயாவது போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. மனம் என்கின்ற போக்கில் நீங்கள் போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது உங்களை சிக்க வைத்து விடும். எங்கேயாவது போய் லாக் ஆயிருவீங்க. நான் உங்களை சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, உங்களை குடும்பத்தை பார்க்க வேணான்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்ல, குழந்தை பேத்துக்கு வேணான்னு சொல்ல. இதெல்லாம் பண்ணுங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா இது எல்லாம் சுயநலமாக மட்டும் இருந்தது என்றால் நீங்கள் சம்பாதித்த எந்த பொருளாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க. இதை அனுபவ ரீதியாக பல கோடீஸ்வரர்களை நான் பார்த்து விட்டேன். அவர்கள் பேரை என்னால குறிப்பிட முடியல, குறிப்பிடறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், பணம் சேர்க்கணும் ஏகப்பட்ட சிக்கல்ல சிக்கிட்டோம், நிறைய தவறுகள் பண்ணிட்டோம். தயவு செய்து வருகின்ற தலைமுறைக்காவது இந்த விஷயத்த, நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேருங்கன்னு அவங்க எல்லாம் பண்ற சப்போர்ட்னாலதான், நீங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட்னாலதான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் துபாயிலும் சரி, இன்னும் இதை தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் இந்த உண்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு என்பது கிடைத்துள்ளது. அதனால தயவு கூர்ந்து பெரும் கருணை கொண்டு நீங்கள் கருணையாக இருங்கள். கருணை வெளிப்படும் போது உங்கள் குழந்தைகளும் சரி, உங்கள் சார்ந்தவர்களும் சரி, அந்த கருணையை கற்றுக்கொண்டு இந்த பூலோகமே ஒரு பூலோக சொர்க்கமாக மாறிவிடும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அன்பை விட மிக உயர்ந்த வலிமை, மிக உயர்ந்த பொருள், மிக உயர்ந்த சக்தி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் கேட்கறீங்களா இறைவன் எந்த ரூபத்துல இருக்கிறாருன்னு. இது அன்னைக்கே நம்ம சித்தர்கள் சொல்லிட்டாங்க. அன்பே சிவம் தாங்க. சிவம்னா இந்து மதம்னு எடுத்துக்காதீங்க, சிவம்னா இறைவன் அர்த்தம். அந்த தன்மைக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. லவ் இஸ் காட் அப்படின்னு தான் கிறிஸ்டியானிட்டிலையும் சொல்றாங்க. இறைவன் ஒருவனே, அன்பை காட்டுங்கள், தர்மம் செய்யுங்கள் தான் இஸ்லாத்திலையும் சொல்றாங்க. புத்த மதத்திலையும் அன்பைத்தான் சொல்றாங்க. உயிர்களை கொல்லாதீங்கன்றாங்க.
அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனசிற்கு அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். நல்ல விஷயம் என்பது என்னன்னா அன்பு. மத்த எதை பத்தின்னு யோசிக்கணும். அன்பை மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். நீங்க 100 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், 1000 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இங்க அன்புன்றதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மாபெரும் தத்துவ ரகசியம். தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். உங்களை பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்கள் சார்ந்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு முதல்ல நீங்க ரெடியாகுங்க. நீங்க சரியா இல்லாம, நீங்க தயார் நிலையில் இல்லாம உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அன்பு அன்பு என்று சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்போ ஆரம்பத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் அனைவருக்கும் அவசியமானது அன்பு. அந்த அன்பை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் இடம்தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன். இது பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல மட்டும் இந்த அன்பை சொல்லி கொடுக்கல. அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்களும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்களும் இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்த சித்தர்கள் அனைவரும் சொல்லி கொடுத்த அந்த ரகசியங்களில் மிக உயர்ந்த தத்துவ ரகசியம் தான் அன்பு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சாதாரணமா நினைக்காதீங்க அன்பை. அன்பு பரவ ஆரம்பித்து விட்டது என்றால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீங்க அச்சீவ் பண்ணலாம். கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா உங்க பாடி மெக்கானிசமே மாறணும். அதுக்கு டைம் கொடுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிறதுக்கு இது என்ன ரேஸா? இல்ல இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிறதுக்கு இது என்ன 24 hours டேவா? நம்ம இதெல்லாம் கடந்த நிலையில இறைவனாகவே மாறக்கூடிய முயற்சி. நீங்கள் இறைவன் தான், ஆனால் இறைவன் என்கின்ற தன்மையை இந்த ஆணவ மலம் என்பது சூழ்ந்துள்ளது. ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த இருள் தன்மை சூழ்ந்துள்ளது. இதை அழிப்பதற்குண்டான ஒளிப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் அன்பு. இந்த அன்பை பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை மிக சிறப்பாக மாறிவிடும். மனம் என்பது பக்குவப்பட்டு விடும். சோ மனம் பக்குவப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும், மிராக்கிள் நடக்கும், மேஜிக் நடக்கும். பொருளாதாரம்ல ஒரு மேட்டரே இல்ல, தேடி வரும். எதை பத்தி யோசிக்காதீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் மறந்து அன்பை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். எப்ப கத்துக்கிட்ட விஷயத்த மறந்து அன்பை வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்களோ வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறிவிடும். பொருளாதாரம் கூடிரும், தரித்திரியம் விலகும், பாவங்கள் நீங்கும், அது போக தோஷங்கள் நீங்கும். அன்பை விட மிக சிறந்த விஷயம் உலகத்துல எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் அடைஞ்சிருவீங்க தான் மாபெரும் ரகசியம். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இதை சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்றேன். குருகடாட்சம். நான் என்கின்ற நான் யார் அப்படின்றது என்ன அப்படின்னு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் யார், நான் என்கின்ற ஒன்றே இல்லைன்றதுதான் நான் யார்ன்றதுக்கு உண்டான பதில். இப்போ இது உங்களுக்கு அறிவா இருக்கு. நீங்க இதை எப்படி நீங்க பயிற்சி பண்ணணும்னா, உடலும் நான் அல்ல, அது இறைவன் கொடுத்தது. மனமும் நான் அல்ல, அதுவும் நிலையற்றது. ஆன்மாவும் இறைவனோடது. அப்ப நான்ற ஒன்னே இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க அகங்காரம் குறைஞ்சிடும். நான் என்கின்ற ஒன்றே இல்லைங்க. அப்ப எது நடக்குது, எது பேசுது? ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, ஏதோ பேசுது. இது நாள் வரைக்கும் இந்த வெளி உலகத்தில் நாம் பார்த்து கேட்டு உணர்ந்த விஷயங்கள் பதிவுகளாக பதிந்துள்ளது. அந்த பதிவுகள் நான் என்கின்ற அந்த தன்மையில் திமிருத்தனம் பண்ணிட்டு ஆடுது. அந்த நான் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பதிவுகள்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நான் என்கின்ற தன்மை அழிய வேண்டும் என்றால் அந்த பதிவுகள் எதுவும் நான் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஞானம் வந்து விட்டது என்ற அர்த்தம். தனுஸ்ரீ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. காலையில மெடிடேஷன் பண்ண பயமா இருக்கு, என்ன பண்றது? எதுக்கு பயப்படுறீங்க? இறைவன் உங்க கூட இருக்கிறாருன்னா எதுக்கு பயம் வருது? ரெகுலரா பிராக்டிஸ் அவசியம் இல்லை தனுஸ்ரீ. ரெகுலரா பயிற்சி பண்ணுங்க. இல்ல ரொம்ப பயமா இருக்குன்னா உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல உட்காந்து தாராளமாக பயிற்சி பண்ணலாம். மோகத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்கே ஹோம் கேட்டிருக்கிறாரு. மோகத்தை மோகம்னா காமம் மட்டும் மோகம் கிடையாது. ஒரு பொருளின் மீது நம்ம வைக்கக்கூடிய அந்த பற்றும் மோகம் தான். மோகத்தை உடனே எல்லாம் கடக்க முடியாது, அது ரொம்ப லேட் ஆகும். பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலக பொருள்கள் மூலியமாக எதுலையுமே நமக்கு நிம்மதி கிடைக்காதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலகும். சில பல மாதங்கள், சில பல வருடங்கள் கூட ஆகலாம். உடனே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. முதல்ல ப்ராசஸ்க்குள்ள வாங்க. ப்ராசஸ்க்குள்ள கேள்வி கேட்காம பயணம் பண்ணுங்க. அன்பை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பு விலகி தனியா சுயம்புவா ஒளியாக மிளர்வதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். குரு கடாட்சம். மஞ்சுளா தேவி கேட்டிருக்கீங்க, அண்ணா உங்களை பார்க்கணும்னு போல இருக்கு, கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் எப்ப திருப்பூர் ஆசிரமத்துல இருக்கேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு கிடைக்குதோ ஆபீஸ் நம்பர் கூப்பிட்டு கேளுங்க. கொஞ்சம் நான் டிராவலிங்லேயே இருக்கு. ஆரம்ப காலகட்டம், ஃபவுண்டேஷனோட வளர்ச்சி நேரம் வேற. இன்னும் நம்ம ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டட் பில்டிங்ல தான் இருக்கோம். இன்னும் இந்த ஞானத்தை பல மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் சொந்த இடம் தேவை, அதுக்கு மிகுந்த பொருளாதாரம் தேவை, பல விஷயங்கள் இருக்கு. ஸோ மிகுந்த இந்த சமுதாயத்தை அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பசித்தவர்களுக்கு உணவளித்து
உணவு பசியை, வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்கும்ன்ற நோக்கத்தோட ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால பொருளாதாரம் தேவைப்படுவதனால கொஞ்சம் இந்த வெளி உலக பயணம் இது எல்லாமே கொஞ்சம் தேவைப்படுகிறது. வெளிநாட்டு பயணங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் என்னடா பார்க்க முடியல, இவ்வளவு பிஸியா இருக்கானேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி, எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான் போயிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது நீங்கள் 100% நிச்சயமாக உணர்வீர்கள். பல லட்சம் இல்ல, பல கோடி மக்கள் இதனால பலனடையக்கூடியதை நிச்சயமாக உங்கள் கண்களால் காண்பீர்கள். சோ அதனால இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற தன்மையில போகும்போது எதிர்பார்ப்பு இல்லாம உதவி பண்றவங்க ரொம்ப 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 கம்மி. அந்த மாதிரியான நபர்களை தேடி தேடி பார்த்து அவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். பொருளாதார ரீதியான சப்போர்ட் வரக்கூடிய மனிதர்கள் உள்ள வந்தா தான், இன்று பொருளாதாரம் இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. மக்கள்னு போயிட்டாவே ப்ராப்பரான ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. மக்களை சார்ந்த விஷயங்களுக்கு, அரசாங்கத்திற்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான கட்டமைப்பு தேவை. கட்டமைப்பு இல்லாமல் நம்மால் வழி நடத்தி செல்ல முடியாது. ஸோ அதுக்குண்டான ஆயத்த பணிகள் இருக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பார்க்க முடியாதபடிதான் இருக்கும். ஒரு இடத்துல, நிரந்தரமான இடத்துல நாம் உட்காரும் போது ரெகுலரா, அப்புறம் நீங்க வந்து மாசத்துல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ ஒரு குறிப்பிட்ட டேட் நான் சொல்லிட்டேன்னா யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போலான்ற மாதிரி ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மஞ்சுளா. குரு கடாட்சம். டெரிக் பெர்னார்ட் கேட்டிருக்காரு, கேஸ் அதாவது ஓரின சேர்க்கையாளர்கள் இறைவனை அடைய முடியாதா? அப்படிலாம் கிடையாது. தாராளமாக இறைவனை அடையலாம். இறைவனை அடைவதற்கு பக்தி, மந்திரம், சேவை, மூச்சு பயிற்சி, அதுபோக யோகம் அல்லது மூச்சு பயிற்சி அல்லது ஞான பயிற்சி, இத்தனை இருக்கு. இதுல எந்த வழியில் வேண்டுமானாலும் தாராளமாக இறைவனை அடையலாம். அரவிந்த் என்ன கேட்டிருக்காப்லன்னா, கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனக்கு தனியாக இருக்கணும், ஆன்மீகத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. ஆனால் வீட்டில் பயப்படுகிறார்கள். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் பயந்தாங்க. எங்க வீட்லயும் பிரச்சனை கொடுத்தாங்க. நான் உள்ள மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா வெளியில என் தங்கச்சி எங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப மாறிட்டாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்துல தெரியாது. அவங்க நம்ம கூற சொல்ல முடியாது. இவன் இப்படித்தான் எதுலையாவது மாறிட்டே இருப்பான். இது முக்கியமா, அப்புறம் அந்த பிசினஸ் முக்கியமா, அப்புறம் இந்த பிசினஸ் முக்கியமா, இப்ப சம்பந்தமே இல்லாம கடவுள் தான் முக்கியம் பேசிட்டான், மென்டல் ஆயிட்டான், அவன் கிராக் ஆயிட்டான் தான் நினைப்பாங்க. எப்போது நமது ஆன்மா வளர்ச்சி பெறுகிறதோ, நாம் சொல்லக்கூடியதை ஒரு 4 பேர் கேட்டு மதித்து நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம அப்ப வரோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் வந்துடும். அது வரைக்கும் இது வேற வழி இல்லை. இது ஒரு போராட்டம் தான். சோ அவங்களை எதிர்த்து பேசாம, காயப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு, அவங்களுக்கு தெரியாமையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள காயப்படுத்தாத அளவுல, அவங்கள பாதிக்காத அளவுல உங்களது பயிற்சியை தொடர்ந்து கொண்டே வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். சத்தியமூர்த்தி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரு. பற்று இல்லாம இருக்க சொல்றீங்க, அன்பு காட்ட சொல்றீங்க. அன்பு காட்டினா அதுல பற்று இருக்குமே. அன்பு காட்டுனா பற்று இருக்காது. அன்பு வேற, பற்று வேற. இது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்க. ரோஜா செடியில இருக்கக்கூடிய அந்த ரோஜா மலருக்கு. இதுவே அதுல அந்த ரோஜா பூ மேல உங்களுக்கு பற்று இருக்கு அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, புடிங்கி உங்க தலையில வச்சுப்பீங்க. அதுக்கு உயிர் போயிருது. அப்போ அன்பு என்பது அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது. அப்ப அது புடிச்சு வைக்கணும்னு நினைக்காது, டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்காது, வாங்கணும்னு நினைக்காது, புடுங்கணும்னு நினைக்காது, என் கண்ட்ரோல்லே இருக்கணும்னு நினைக்காது. இதுவே பற்று வந்துருச்சு அப்படின்னா, இது எங்கேயாவது போயிருமோ, இது என் கண்ட்ரோல்லே இருக்கணும், ஐயோ இது வேற எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பதட்டம் படப்பட்டு நீங்களும் பதட்டம் படபடப்பாயிருவீங்க. அதையும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. அது உயிராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. பற்று வேற, அன்பு வேற. அன்பு என்பது எதிர்பாராமல் கொடுத்து கொண்டே இருப்பது. இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. எதிர்பாராமல் அறிவை கொடுத்தாலும் அன்புதான், எதிர்பாராமல் ஞானத்தை கொடுத்தாலும் அன்புதான், எதிர்பாராமல் பொருளை கொடுத்தாலும் அதுவும் அன்புதான், எதிர்பாராமல் உங்க ப்ராப்பர்ட்டியை கொடுத்தீங்கன்னா அதுவும் அன்புதான், எதிர்பாராமல் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுவும் அன்புதான். எதிர்பாராமல் எதை கொடுத்தாலும் அதுக்கு பேர் அன்பு. எதிர்பார்க்க கூடாது. ஆனா மௌனத்தினால் இறைவனை அடையும் ப்ராசஸ் எப்படி நடக்கிறது? முதல்ல வாய் அமைதியாகணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மனசு அமைதியாகும். பட் இதெல்லாம் பல வருடங்கள் ஆகும். பட் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். சும்மா இல்ல இறைவன் அடைகிறது. என்ன கடையில கிடைக்கிற முருங்காயா, கொத்தமல்லியா, கருவேப்பிலையா உடனே போனோடனே 1/4 கிலோ கொடுங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்குறதுக்கு இறைவன் அடைகிற சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு வருஷம் தவம் பண்ணி எவ்வளவு உயர்ந்த நிலையில் அவங்க அடைஞ்சாங்க. சித்தர்களும் சரி, உயர்ந்த கட்ட மகான்களும் சரி. மௌனமாக இருக்க இருக்க மனம் அமைதி பெறும். மனம் அமைதி பெற கர்ம வினைகள் அழியும். கர்ம வினைகள் டோட்டலா அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க உடம்புல வந்து கர்ம வினைகள் அழிய ஒரு சில உடல் தொந்தரவுகள் வரும். ஏன்னா அந்த கர்ம வினைகள் என்பது உடல் வழியாகத்தான் வெளியேறும்.
அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, மனம் அமைதி பெற ஆன்மா சக்தி பெற்றுவிடும். சோ மௌனம் என்பது மிக உயர்ந்த உபதேசம். மௌனத்தில் இந்த வழியாக தாராளமாக இறைவனை அடையலாம். அன்பு எந்த சக்கரத்தில் உள்ளது? அன்பு என்பது அநாகதத்தில் உள்ளது. அநாகதா என்றால் அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அதுக்காக இப்ப பூர்வ மத்தியத்துல அப்ப ஆக்ஞா இருக்கா, அப்ப அது அன்பு இல்லையான்னு கேட்டா அது அப்படி கிடையாது. ஜோதி என்பது அன்பின் ரூபமாகவே இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த சக்ரா அநாகதா அப்படின்ற இந்த சக்ரா எஸ்பெஷலி மேடு ஃபார் லவ். பட் அன்பு எனக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் வடிவத்தில் ஒளி ரூபத்தில் இருக்கிறார். அவருக்கு அருள் ரூபமாக ஜோதி ரூபமாக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர் தனிப்பெரும் கருணைன்னு அர்த்தம். இதனாலதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு வளரார் சொன்னார். நல்ல கேள்வி. அழிவில்லாத ஆட்சியாளர்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. கருணைதான் கடவுளாக மாற முடியும் என்கிறீர், அப்போது ஏன் தவத்தை விட்டு முழுதும் கருணையை நீங்கள் பின்பற்றவில்லை ஏன் அப்படின்னு கேட்கிறார். நல்ல கேள்வி இது. அதாவது கருணையாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இப்போ நான் 24 மணி நேரம் கருணையா இருக்கணும்னு நினைச்சாலும் நான் இன்னும் உலக வாழ்க்கையில கொஞ்சம் இருக்கேன். ஃபவுண்டேஷன் ரன் பண்ணணும். இப்ப நான் உங்களை சுத்தமா கண்டுக்கலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. டெய்லி 24 மணி நேரம் இந்த உயிர் இவ்வளவு கஷ்டப்படுது, அந்த உயிர் இவ்வளவு கஷ்டப்படுது, முதல்ல பாவனை பண்ண ஆரம்பிப்பேன், அப்புறம் நடிக்க ஆரம்பிப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல நடிப்பு உண்மையாகவே மாறிவிடும். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். இதனாலதான் சொல்றாங்க முதல்ல நடி, அப்புறம் அதுவாகவே வாழ்க்கையாவே மாறிடும். அப்போ நான் டெய்லி 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் உயர்ந்த கட்ட நிலைக்கு போயிருவேன். ஆனா நான் உயர்ந்த கட்ட நிலைக்கு நான் போனாலும் சர்வ சித்திகளை அடைந்தாலும் கூட மறுபடியும் இந்த உலகத்துல ஏதாவது நான் நடத்தணும்னு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எனக்கு ஒரு உடல் தேவை. அது ஒரு சம்பவம் மூலியமாக, ஒரு ஆட்கள் மூலியமாக தான் நடந்து முடியணும்னு இருக்கு. இதனாலதான் வள்ளலார் அனைத்து சித்திகளையும் பெற்றா கூட ஓம் சூ மந்திரகளையும் போட்டோடனே சத்திய ஞான சபையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தி வளாகமோ வந்துடல. அதுக்கு கொத்தனார் இருந்தாங்க, அதுக்கு டெய்லியும் கூலி கொடுத்தாரு, தங்கமாக மாற்றி தண்ணீரை தங்கமாக மாற்றி மும்பையில போய் 75,000 ரூபாய்க்கு விற்று அதை கொண்டு வந்து கொத்தனாருக்கு கொடுத்து மேஸ்திரி கொடுத்து அதுக்கப்புறம் தானே கட்டுறாரு. சிவானந்த பரமஹம்சர் அவ்வளவு ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட, உயர்ந்த கட்ட சக்திகள் இருந்தாலும் கூட அது கொத்தனார் வச்சுதானே கட்டினாரு. அப்ப என்னன்னா இந்த தவம் எதனால் நம்ம அடிஷனலா நம்ம பண்றோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டாக இந்த தவம் என்பது அவசியமாகிறது. ஆனா 100% தவத்தை விட உயர்ந்தது கருணை, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கருணையாக 24 மணி நேரம் இருக்கணும்னு நினைச்சாலும் உலக சூழ்நிலை, நம்ம குடும்ப சூழ்நிலை நம்மள விடாது. அப்போ இந்த தவம் என்பது நமக்கு அந்த நிலையை அடைவதற்கு ஈஸியா எளிமைப்படுத்தி கொடுக்கும். ஆனா 100% தவத்தை விட உயர்ந்தது கருணை தான். ஒரு காலகட்டத்துக்கு மேல எனக்கு நோக்கம் வந்து இப்ப எதுவாக இருக்கிறது, உங்களுக்கு தெளிவு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பொருள் தேவை. திருவள்ளுவரே சொல்றாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கிறார். அருள் உலகம் பொருளுலகம் அவரே 2 வகையாக பிரிக்கிறார். அப்ப இந்த பொருளுலகம் வேண்டும் என்றால் நாம் பொருளை தேட வேண்டியது இருக்கு. பொருள் என்பது மகாவிஷ்ணுக்கு தேவையில்லை, அம்மனமா கூட என்னால போக முடியும். டவுட் இருந்தா யாராவது வாங்க, உங்களுக்கு எங்கேயாவது நான் ப்ரூவ் பண்ணி கூட காட்டுறேன். என்னால சாப்பாடு இல்லாம கூட நான் பாட்டுக்கு எங்கேயாவது பிச்சை எடுத்து கூட என்னால் பொழைச்சிக்க முடியும். ஆனா இப்ப எனக்கு நான் அந்த தன்மையில இப்ப நான் தெளிவடைகிறது இப்ப முக்கியம் இல்லை. இந்த உலக மக்கள் தெளிவடையணும் போகும்போது, அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் போது பொருள் தேடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போ இந்த கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வருது. எப்போது இந்த கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுதோ அப்போ நமக்கு தவம் என்பதும் அவசியப்படுகிறது. சோ 100% கருணைக்கு போவதற்கு முன்னால் தவம் என்பது அவசியம். தவம் என்பது ஒரு டூல் தான். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க தவத்தையும் விட்டுறீங்க. தவம் என்பது என்ன? இறைநிலையோடு மனதை அழிப்பதற்காக, மனதை அழித்து இறைநிலையோடு கலப்பதற்குண்டான பயிற்சி. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சிடும் தவத்தை விட உயர்ந்தது கருணை என்றுதான். அப்போ தவம் என்பது ஆரம்ப காலகட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு அவசியம்தான். சித்தர்கள் தான் கருணைக்கு, எல்லா சித்தர்களும் கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தவத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த சித்தர்கள் நிறைய இருக்காங்க. அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கடின சித்தர்களை விட உயர்ந்த நெறி, உயர்ந்த வழி என்பது கருணை நெறி. அப்போ கருணையாக இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்துல கருணையை பழகணும். அதுக்கு தவம் என்பது அவசியமாக இருக்கிறது. பரம்பொருள் யோகம் அண்ட் பிராணயாமம் சேர்த்து பண்ணலாமான்னு கேக்குறீங்க. பரம்பொருள் யோகம் பண்ணும்போது பிராணயாமம் அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தாராளமாக செய்யலாம், தவறில்லை. சுபஸ்ரீ அண்ணா, காலேஜுக்கு போய் கிளாஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி எங்க காலேஜுக்கும் வாங்க அண்ணா ப்ளீஸ். வாய்ப்பு இருக்கும்போது, அதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது நிச்சயமாக உங்களது காலேஜ்லயும் வந்து நிச்சயமாக இதற்குண்டான மெய்ஞான வகுப்புகளை எடுக்கிறேன் இறைவன் அருளால், கவலைப்பட தேவையில்லை.
அன்பரசு கேட்டீங்க தவம் என்றால் என்ன? தவம் என்றால் என்ன அப்படின்னா ஒரே சிந்தனையில் லயித்து இருப்பதற்கு பேர் தவம். அது எதுவா வேணா இருக்கலாம். நீங்க இதுல எதை நோக்கி வேணாலும் தவம் பண்ணலாம். இப்ப நான் வந்து இறைவனே கதின்னு நான் தவம் பண்ணும்போது இறைவன் ஆயிடுறேன். எனக்கு பணமே கதின்னு அதுலயே என்னோட சிந்தனை லயமாகும் போது மனம் ஒடுங்கி விடும் போது பணம் அதிகமா சேர்ந்துருது. ஆனா நம்ம இந்த உலக பொருள்கள் மேல அதே முக்கியம் போனோம்னா அது கர்ம வினைகளை சேர்க்கும். இறைவனே கதின்னு போகும்போது நாம் இறைவனாகவே மாறிவிடுகிறோம். சோ மனம், சிந்தனை, செயல் அனைத்தும் ஒன்றில் ஒடுங்குவதற்கு பேர் தவம். அது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்ச நேரம் பண்ணோம்னா தியாகம், மாச கணக்குல வருஷ கணக்குல பண்ணோம்னா அதுக்கு பேர் தவம். ஜோஸ் கேட்டிருக்கீங்க உடலில் வாதம், பித்தம், கபம் மூன்றும் சரி செய்ய வழி சொல்லுங்கள். வள்ளலார் சொன்ன கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாரை கிடைக்குன்னா பொன்னாங்க. நீ 5 கீரையும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த 5 கீரையும் பொடி பண்ணி ஒரே டப்பால மிக்ஸ் பண்ணி டெய்லியும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. நெய்யில கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. காலையில சாப்பிட முடியலன்னா நைட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி டெய்லி ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்போது வாதம், பித்தம், கபம் என்பது சமன்பாடு செய்யப்படுகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லெண்ணெயில காலையில எந்திரிச்சோடனே பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் வாயில ஊத்திட்டு ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா 400 வகையான நோய்களில் இருந்து நம்மால் தற்காத்து கொள்ள முடியும். ஆயில் புல்லிங்னா என்னன்னு யூடியூப்ல போடுங்க, நிறைய வருது. அதாவது கொப்பளிப்பாங்க பட் துப்ப மாட்டாங்க. ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வாய் வலிக்கும், ஒரு 15 நாள் 20 நாள், அப்புறம் சரியாயிரும். டெய்லி காலையில எந்திரிச்சோடனே ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா பல நோய்களில் இருந்து உங்களால் விடுபட முடியும். மனநோயிலிருந்தும் உடல் நோயிலிருந்தும் விடுபட முடியும். வாதம், பித்தம், கபம் சமன்பாடு ஆகிவிடும். இதெல்லாம் கடந்து ஹோட்டல் ஃபுட்டை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். மிகவும் டேஸ்டே இல்லைன்னா கூட காய்கறிகளையும் பழங்களையும் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியவாணி கேட்டீங்க ஹவு டு ஸ்டாப் அன்வான்ட் திங்க். நம்ம திங்கிங் வேற, எண்ணங்கள் வேற. தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. தாட்ஸ்ன்றது தானா வர்றது, திங்கிங் என்பது நீங்களா சிந்திப்பது. தானாக வரக்கூடிய எண்ணங்களை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு யோகம் அல்லது தவம் அல்லது அன்பாக இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணலாம். திங்கிங்கை நீங்க கட்டுப்படுத்தலாம். திங்கிங்ன்றது என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாளைக்கு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுங்க. இது தாட். இப்ப இதை பத்தி நீங்க தான் திங்க் பண்றீங்க. அந்த தாட் வந்துட்டு போயிடும். நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? ஃபெயில் ஆனா அடுத்ததுல பாஸ் பண்ணிப்போம், இல்லாட்டா நல்லா தானே எழுதியிருக்கோம் இப்படின்னு உங்களோட திங்கிங்கே ஏதோ ஒரு பதில் கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். ஐயோ என்ன பண்றது, எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, அம்மா என்ன சொல்லுவாருன்னு இப்ப நீங்க தான் திங்க் பண்றீங்க. உங்க திங்கிங் உங்க கையில தான் இருக்கு. அத இது அவசியம் இல்லைன்னு பதில் சொல்லி ஆஃப் பண்ண தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு சரியான பதில் உங்க மைண்டுக்கு கொடுக்க கத்துக்குங்க. ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லையா அந்த எண்ணம் வரும்போது அதை விட்டுருங்க, அதுவே கடந்து போயிடும். அடுத்த எண்ணம் வரும். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா எண்ணமும் போக ஆரம்பிச்சிடும். எல்லா எண்ணமும் ஓட ஆரம்பித்து விட்டது என்றால், ஓடுறதுன்னு இஷ்டத்துக்கு ஓடுறது இல்லை, கடந்து போக ஆரம்பித்து விட்டது என்றால் உங்க உடம்பு முழுச ஒரு பேரானந்த நிலையை ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மெய்யப்பன் ஹரியரன் கேட்டிருக்கீங்க அண்ணா இறைவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்வது மூச்சு சுவாசமா அண்ணா அப்படின்னு வந்து கேக்குறீங்க. ஒரு சில பேர் காற்றே கடவுள்ன்றாங்க. பட் காற்றே இல்லாத இடங்களிலும் இறைவன் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவீங்க? காற்று என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் மூலப்பொருளாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதி, லைட் பார்ட்டிகள் தான். சோ லைட் பார்ட்டிகள் தான் இறைவன். அவன் புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருக்கிறான். தேவையற்ற கற்பனைகளை எப்படி நான் நிறுத்துவது? கார்த்திக் கேட்குறீங்க. அது தேவையே இல்லை, அவசியம் இல்லைன்றதும் உங்க மைண்டுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா தானாவே நின்றோம். இல்லைன்னா யோகம் அல்லது தவ பயிற்சி செய்தாலும் தானாக நின்று விடும். ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இந்த கிளாஸுக்கு உண்டான மற்ற விஷயங்கள் 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். அழிவில்லாத ஆட்சியாளன் கரிசலாங்கண்ணி மட்டும் உண்டால் முக்திக்கு செல்லலாம். கரிசலாங்கண்ணி உண்டால் முக்திக்கு செல்ல முடியாது. 12 வருஷம் கரிசலாங்கண்ணி மட்டும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளனாலும் ஓகே தான். பட் அதை விட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ரெகுலரா கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கத்தியை எடுத்து உடலை வெட்டினாலும் உடல் என்பது ஒன்றாக சேர்ந்து கொள்ளும். இதுக்கு பேர் தான் காய சித்தி. காயம்னா உடல், சித்தி என்றால் முழுமை பெறுதல். உடல் என்பது அழியாத தன்மைக்கு சென்றும் முக்தியெல்லாம் போக முடியாது. ஜோதிடம் உண்மையானா? ஜோதிடம் உண்மைதான். பட் ஜோதிடர்கள் தான் பொய். பட் ஜோதிடமே எப்ப வேலை பார்க்காம போயிடும்னா நீங்க அன்பா இருந்தீங்கன்னா ஜோதிடம் வேலை செய்யாமல் போய்விடும். லாஸ்ட் 1 கொஸ்டின். ஆனா அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம கர்மா சேரும்னு சொல்றாங்க. தானம் பண்ணா கர்மா வருமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது எப்படி அப்படின்னா
இப்போ வந்து ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தன் பண்ண தப்புக்கு நீ வந்து ஊரை விட்டு உன்னை விலக்கி வைக்கிறேன்னு விலக்கி வைக்கிறாரு. ஓகேப்பா, விலக்கி வச்சாச்சு. இப்போ ஊரை விட்டே வெளியில போயிட்டான், வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறான். அந்த அரசர் உண்மையாகவே நல்ல அரசராக, புத்தியுள்ள அரசராக இருந்தாருன்னா அவன் நல்லா தப்ப உணரணுன்றதுக்குதான் விலக்கி வச்சிருப்பாரு. இப்ப அவன் ஊரை விட்டு பசி வேதனையில கஷ்டப்படும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்ப நீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அரசரே விலக்கி வச்சுட்டாரு, பசியில அவன் சாவட்டுன்னு விட்டுருவீங்களா நீங்க? என்னதான் அவன் தவறு பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உண்மையாவே புத்திசாலி அரசராக இருந்தால் அந்த அரசர் என்ன பண்ணுவார்னா உங்களை பாராட்டுவார், உங்களை நினைச்சு பெருமைப்படுவார். அவருக்கும் தெரியும், உண்மையான நல்ல அரசனுக்கு தெரியும் அவன் செய்தது தப்பு இருந்தாலும் இதை பண்ணாதான் அவன் திருந்துவான். அதுக்குதான் ஒரு சில குருமார்கள் வந்து ஒரு சில அரசர்களோ இல்ல தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களோ கொஞ்சம் ஒரு ஊண்டிங்கான கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் வேணும்னே சில நேரத்துல பேசுவாங்க. அப்பதான் புத்தி வரும்ன்றதுக்காக. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறலாமா? அது போலதான் ஒரு சில பேர் கஷ்டப்படும் போது காயப்படும் போது அவங்க செஞ்ச கர்ம வினைக்கு தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிச்சுட்டு போட்டுன்னு எப்படி விடுவீங்க? அது எப்படி கருணையாக இருக்க முடியும்? இறைவன் என்னதான் அப்படி வந்து இறைவன் சபிக்கல, இறைவன் தண்டிக்கல. இறைவன் போட்ட சட்ட திட்டத்துல அன்பா இல்லாதனால அவன் செஞ்சதுக்கு அவனே அனுபவிக்கிறான். அப்ப அவனுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து முடிஞ்சா உணவு இல்லைன்னா அறிவு இல்லைன்னா அட்வைஸ் இல்லைன்னா ஞானம் ஏதோ ஒண்ணு கொடுத்து அவனை சரி செய்யும் போது நீங்கள் இப்போது வந்து இறைவனாகவே மாறிவிடுகிறீர்கள். அப்படிலாம் நீங்க இன்னொருத்தங்க தான தர்மம் பண்றதுனால கர்மா உங்களுக்கு சேராது. 100% நம்பிக்கையோடு நீங்கள் தான தர்மங்களை செய்யலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அன்னதானம் கொடுத்தால் கடவுளை பார்க்க முடியுமா? அன்னதானத்தை கொடுத்தா கடவுளை பார்க்க முடியாது. அன்னதானத்தை கொடுத்தா நீங்க முதல்ல ஒரு நல்ல மனுஷனா மாறுவீங்க. அப்புறம் மனசு பக்குவப்படும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே இறை நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அன்னதானம் மட்டும் கொடுத்துட்டு எல்லா தப்பையும் பண்ணாலும் அந்த தன்மை போக முடியாது. அன்னதானம்ன்றது சாப்பாடு கொடுக்கறதுல மட்டும் கிடையாது. அந்த உயிர் கஷ்டப்படுதேன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அந்த உயிர் எப்படி வேதனைப்படுதேன்ற உணர்வு வரும்போது ஆன்ம உருக்கம் நடைபெறுகிறது. அப்போதுதான் நீங்கள் கடவுளாக மாறுகிறீர்கள். அப்ப அன்னதானம் பண்ணா பலன் இருக்காது. அன்னதானம் பண்ணா பலன் இருக்கும், பிரச்சனைகள் மாறும், குடும்ப பிரச்சனைகள் மாறும், பொருளாதார பிரச்சனைகள் மாறும். ஆனா நீங்க இறைவனா மாறணும்னா அன்னதானம் கொடுப்பதை விட ஆன்ம உருக்கம் அடைய வேண்டும். சாப்பாடு கொடுக்கும் அந்த உயிர் படக்கூடிய கஷ்டத்தை நினைத்து நீங்கள் கண் கலங்க வேண்டும். முதல்ல தப்பா கூட நடிங்க. முதல்ல கண்ணில் ஃபேக்கா கூட கண்ணீர் வர மாதிரி அளவுக்கு நடிங்க. போக 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 அது உண்மையாக மாறிவிடும். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் இவ்வளவு அற்புதமா இந்த லைவ் செஷனை அமர்ந்து ரசித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டிய குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.